நல்லா இருக்கீங்களா? சரிங்க. அந்த காலத்தில் வீடுலாம் வந்து வாசை திண்ணை எல்லாமே இருக்கும் அல்லவா? இப்போ அதெல்லாம் வந்து மறந்து போயிடுச்சு. அந்த திண்ணைங்கிறத மறந்து போயிடுச்சு. ஏன் அந்த காலத்தில் அந்த பெரியவங்கெல்லாம் வந்து திண்ணையெல்லாம் வச்சு கட்டினாங்க, அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. திண்ணைங்கிறது வந்துங்க வெறும் கல்லையும் மண்ணையும் குழைச்சி கட்டப்பட்டது அல்லங்க. அது ஒரு மனித நேயத்தோட அடையாளம். இந்த ரோட்டில் மழையிலையும் வெயிலையும் நடந்து போவாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இளைப்பாறவும், அது அந்த காலத்துலலாம் வீட்டுக்காரங்களோட அனுமதி இல்லாமையே இந்த பண்டாரங்களும் பரிதேசிகளும் அந்த திண்ணையில் படுத்தூங்கி எந்திரிச்சு தான் போவாங்களாங்க. அதுக்காக அமைக்கப்பட்டது தான் அந்த திண்ணைங்கிற அந்த அமைப்பே. திண்ணை வந்துங்க அது ஓட்டு வீடாக இருக்கும் அல்லது பெரிய கல்வி வீடாக இருக்கும். எதாக இருந்தாலும் திண்ணை வந்து இருக்கும். அந்த காலத்தில் சின்ன வீடுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக திண்ணைங்க இருக்கும். இந்த பெரிய பண்ணையார் வீடு ஜமீன்தார் வீடுலாம் பெரிய திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த காலத்தெல்லாம் வந்து நீங்கள் சாயந்தர நேரம் தெருவில் நடந்து போனீங்க அப்படின்னா எல்லா திண்ணையிலையும் ஜனங்க உட்காந்து நல்ல சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிங்க அந்த அப்போல்லாம் வந்து அந்த ஒரு வீட்டுக்கும் இடையில பெரிய இடைவெளியெலாம் இருக்காது. இடைவெளி இருக்காது, கம்மி. அப்படி இருந்தாலும் பெரிய இடைவெளிகள்லாம் இருக்காது. அந்த திண்ணையில் தாங்க நண்பர்கள் வந்து உட்காந்து பேசுறது, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உட்காந்து பேசுறது, இந்த ஊர் பெரியவங்க எதையாவது சொல்லணும் அப்படின்னா வந்து திண்ணையில் தான் வந்து உட்காந்து பேசுவாங்க. அதே மாதிரி அந்த ரோட்டில் தலை சுமையாக விற்றுட்டு போவாங்கல்ல, இந்த காய்கறிங்க, நெய், தயிர், துணிமணிங்க, இதெல்லாம் வந்து தலை சுமையாக கொண்டு வந்து விற்றுக்கிட்டு போவாங்க அப்போல்லாம் ரோட்டுகளில். அப்போல்லாம் இந்த மாதிரி மாடெலாம் ஏதுங்க, கடையில் இருந்தால் ஏதாச்சும் சின்ன சின்ன கடைங்க இருக்கும். எல்லா தெருவிலே தான் வந்து விற்பாங்க. காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், தோட்டத்துலேருந்து பறித்து கொண்டு வந்து விற்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த திண்ணை எல்லாத்துக்கும். ஒரு வீட்டுக்கு திண்ணையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் வந்து அங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த சின்ன சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது அந்த திண்ணை தாங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு குழந்தைங்க வந்து திண்ணையில் உட்காந்து வந்து அந்த கண்ணாமூச்சி விளையாடுங்க. தாயக்கட்டை இருக்குல்ல, தாயக்கட்டையை விளையாடுறது, இந்த 7 கல்லுன்னு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த 7 கல்லுக்கெல்லாம் வந்து எல்லா பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் வந்து அந்த திண்ணையில் தான் உட்காந்து 7 கல் தான் விளையாடுங்க. அப்புறம் இந்த பரமபதம் அது வந்து விளையாடுறது இந்த திண்ணையில் தான் விளையாடுங்க. அப்புறம் பல்லாங்குழியெல்லாம் தெரியுங்களா? அந்த பல்லாங்குழியெல்லாம் வந்து பெரியவங்களும் சரி குழந்தைகளும் சரி அந்த டைம் பாஸுக்காக அந்த திண்ணையில் தான் உட்காந்து விளையாடுவாங்க. அது மட்டும் பண்ணுங்க, அது வீட்டுக்காரங்களே இப்போ மாதிரி வந்து அந்த ஏசி அந்த வசதியெல்லாம் பிள்ளையில எல்லாம் வந்து திண்ணையில் தான் வந்து வெயில் காலங்களில் படுத்துங்குவாங்க. கட்டல் கிட்டெல்லாம் வந்து தேவையில்லைங்க. அந்த திண்ணையில் வந்து ஒரு பாயும் தரவாக எடுத்து போட்டு வரிசையாக படுத்துருவாங்க. அந்த மாதிரி பல வசதிகள் வந்து இந்த திண்ணையில் தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் விட முக்கியமாக இந்த ரோட்டில் நடந்து போகிற பாதசாரிகள், இந்த கோயிலுகளுக்கு போகிறவங்க, அப்புறம் வந்து அந்த வழிப்போக்கருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சத்திரம் மாதிரியே பயன்பட்டது இந்த திண்ணை தாங்க. ஒன்று கூட சொல்கிறேங்க, அந்த காலத்தில் வந்து வீட்டு உள்ள இப்போ நைட் சாப்பிட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி திண்ணையில் வந்து பார்த்து திண்ணையில் வந்து யார் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்டு அவங்க சாப்பிடாட்டி அவங்களுக்கு வந்து முன்னே சாப்பாட்டை கொடுத்து அவங்க பசியை ஆற்றி எடுத்தால் வீட்டில் உள்ளவங்களே சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி நல்லவங்க வந்து அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கிறாங்க. அதனால தான் திண்ணையும் இருந்திருக்கு. இப்போ ரெண்டுமே போயிடுச்சுங்க. சரி, வேறு ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்களை பார்க்குறேன். நன்றி.